காட்சி 1. என் மனைவி வகை வகையாய் ரவிக்கைகள் தைப்பாள். விழா காலங்களிலோ ஒரே நேரத்தில் நிறைய ரவிக்கைகள் தைக்கும் சூழல் ஏற்படும். அவ்வேளையில் என்னையும் உதவிக்கு அழைப்பாள். அவள் விரைவாக தைப்பதற்காக ரவிக்கை துணியின் மீது உள்ள ஓரங்களை நான் நறுக்கி கொடுப்பேன். அவளும் கடகடவென தைப்பாள். அப்படி அவள் அடுத்த துணியை கொடுக்கும் இடைவெளியில் நான் அந்த தையற் பொறியில் நின்று நின்று ஆடிக்கொண்டிருக்கும் நூல்கண்டை பார்க்க நேர்ந்தேன். அப்படி பார்க்கையில் சற்று மேலே ஒரு துளைக்கு பின்புறம் உள்ள நிலையில் நீளமான ஒரு ஒளி தெரிந்தது. சரி என்று எழுந்து போய் உற்று பார்த்து அந்த ஒளி எங்கிருந்து வருகிறது என்று திரும்பி பார்த்தேன். காட்சி 2. எங்கள் வீடு தென்னங்கீற்றில் செய்யப்பட்ட கூரை வீடு. கூரை மேய்ந்து 2.5 ஆண்டுகள் ஆகிவிட்டதால் பல கீற்றுகள் இத்து போய்விட்டன. அதனால் பகலில் ஞாயிற்றின் கதிர்களோ வீடு முழுக்க ஆங்காங்கே வீசிக்கொண்டிருந்தன. ஒவ்வொரு கதிரின் ஒளியும் சிறிய வட்டம் பெரிய வட்டம் என வட்டவட்டமாய் விழுந்தது. நானும் அதை பார்த்து ரசித்துக் கொண்டிருந்தேன். வெயிலில் கதிரவ ஒளியோ கண்ணுக்கு இதமாய் இருக்கிறது. அதுவே பெருமழை பெய்தால் என்ன செய்வது என்ற எண்ணம் வந்து சற்று கூரையை பார்த்தேன். கூரையில் இருக்கும் எந்த துளைகளும் வட்டமாகவே இல்லையே, ஆனால் அதிலிருந்து வரும் ஒளி மட்டும் வட்டமாக விழுகிறதே என்று சிந்தித்தேன். அப்பொழுதுதான் சற்று நினைவுக்கு வந்தது ஊசித்துளை ஒளிப்பட கருவி. இங்கு விழும் ஒளியெல்லாம் ஞாயிற்றின் ஒளி மட்டுமல்ல, இது ஞாயிற்றின் ஒளிப்படம். அதாவது இங்கு தெரிவது ஒரு அழகான ஞாயிறு. அழகான ஞாயிறா? அது எப்படி என்று கேட்கிறீர்களா? வாருங்கள் காட்சி 1க்கு போவோம். அங்கு ஒரு வட்டத்துளை வழியாக வெளியே வரும் ஒளி நீளமாக ஏன் தெரிகிறது? அதற்கு காரணம் இங்கு வரும் ஒளியின் மூலம் என்பது ஒரு நீளமான மின்விளக்கு. சரி, நீளமான மின்விளக்கின் ஒளி எப்படி துளை வழியாக போகும் பொழுது நீளமான ஒளியை ஏற்படுத்துகிறது? எடுத்துக்காட்டாக, நமக்கு முன் ஒரு இடைவெளியில் ஒரு சுவர் இருக்கிறது. சுவரின் நடுவில் ஓர் துளை இருக்கிறது. சுவற்றிற்கு அந்த பக்கம் ஒரு மரம் இருக்கிறது. இப்பொழுது நாம் நடுவில் நின்று கொண்டு அந்த சுவற்றின் துளை வழியாக அந்த மரத்தை பார்க்கும் பொழுது அந்த துளை வழியாக மரத்தின் மையப்பகுதி மட்டும் துளை அளவிற்கு தெரியும். அதுவே சற்று கீழே உட்கார்ந்து பார்த்தோம் என்றால் மரத்தின் உச்சி பகுதி மட்டும் தெரியும். அதுவே ஒரு நாற்காலியில் ஏறி நின்று பார்த்தோம் என்றால் மரத்தின் அடிப்பகுதி மட்டும் தெரியும். அதேபோல் இடதுபுறம் போய் பார்த்தால் மரத்தின் வலதுபுறமும், வலதுபுறம் போய் பார்த்தால் மரத்தின் இடதுபுறமும், இப்படி எந்த பக்கத்தில் போய் பார்த்தாலும் நமக்கு நேராக துளை வழியாக உள்ள பகுதி மட்டும் துளை அளவிற்கு தெரியும். அதுபோல்தான் இந்த நீளமான மின்விளக்கிலிருந்து வரும் ஒளியும் இங்கிருந்து துளையின் வழியாக ஒவ்வொரு கோணத்திலும் நேராக புகுந்து நீளமான ஒளியை ஏற்படுத்துகிறது. இதை நாம் மேலும் உறுதிப்படுத்தி பார்ப்போம். இப்பொழுது நான் இந்த துளைக்கு இடதுபுறமாக ஒளியை மறைக்கிறேன், ஆனால் அதன் நிழலோ வலதுபுறம் போய் விழுகிறது. இப்படித்தான் மிகப்பெரிய ஞாயிற்றின் ஒளியும் கீற்றின் துளை வழியாக வரும்பொழுது கீற்றின் துளை ஊசித்துளை ஒளிப்பட கருவி போல் செயல்பட்டு ஞாயிற்றின் ஒளிப்படத்தையும் தலைகீழாகவும் புரட்டியும் இங்கு வட்டவட்டமாக விழச் செய்கிறது. அதை மேகங்கள் நகருவதை வைத்து நாம் உறுதி செய்யலாம். வெளியில் மேகங்கள் வடக்கிலிருந்து தெற்கு நோக்கி நகரும் பொழுது உள்ளே வந்து இந்த ஒளியில் பார்த்தால் அதற்கு நேர்மாறாக தெற்கிலிருந்து வடக்கு நோக்கி நகருவது போல் இருக்கும் இந்த ஒளி.